படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் வலையின் சால்தகும் மன் ஹலக சமாவாத்தி வல்லர் லயகூலுன் அல்லாஹ். நபியே முஹம்மதே, நீங்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அந்த மக்களிடத்திலே போய் வானங்களை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள், இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் படைத்தான் என்று சொல்வார்கள். யாரு யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறார்களோ அந்த அபூஜஹல்கிட்ட போய் என்ன பண்ணுவா, வானத்தை படைத்தது யாரு என்று அபூஜஹல்கிட்ட கேட்டா அல்லாஹ் தான் அப்படி சொல்லுவானா? நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது பூமியை யார் படைத்தது? அல்லாஹ் தான் படைத்தது என்று சொல்வார்கள். வலையின் சால்தகும் மை எருசுக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மழையை இறக்கி உங்களுக்கு உணவு தருபவன் யார் என்று உங்கள் சமுதாயத்தை கேளுங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப உன்னை படைத்தது யாரா? ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், எங்களை யார் படைத்தது கேட்கிறீங்களா? யாவற்றையும் நிலைத்திருக்கிற அறிந்தவனாகிய அல்லாஹ் எங்களை படைத்தான். அப்ப வானத்தை படைத்தது யாரு? அல்லாஹ்ங்கறா. பூமியை படைத்தது யாரு? அல்லாஹ்ங்கறா. ரிஸ்க் தர்றது யாரு? அல்லாஹ்ங்கறா. அட உன்னை படைத்தது யாரான்னு கேட்டா அல்லாஹ்ங்கறா. குல் மன்பி எதிகி மலக்கூத்து குல்லி செய்யும், எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கிறது என்று அந்த மக்களிடத்திலே கேட்டு பாருங்கள். செய்யக்கூலூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்கள் சொல்வார்களாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை திருத்துவதற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை சொல்லித் தருவதற்கு நபிகள் நாயகம் அனுப்பப்படவில்லை. நான் தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் கிடையாது, கடவுளை இல்ல என்ற சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்? நிச்சயமா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை திருத்த அனுப்பப்படுகிறார்களோ அந்த சமுதாயம் படைத்தவன் அல்லாஹ் என்று சொன்ன சமுதாயம், உணவளிப்பவன் அல்லாஹ் என்று சொன்ன சமுதாயம், எல்லா அதிகாரமும் கைவசத்திலே வைத்திருப்பவன் அல்லாஹ் என்று ஒப்புக்கொண்ட சமுதாயம். அந்த மக்களுக்கு போய்த்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் பண்ண சொல்றான். அல்லாஹ் என்ன பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க? அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குர்ஆன்லாம் நீங்க படிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கு சாதாரண ஒரு மூமினுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஆதாரமா சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரு முஹம்மதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க தகப்பனார் பேரு என்ன? என்ன தகப்பனார் பேரு? அப்துல்லா. எல்லாரும் தெரியுமா? தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாருடைய பெயரு அப்துல்லா. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதும்போது மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இலா ஹிர்கல் அலீமிர் ரூம், ரோமாபுரியின் சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னருக்கு அப்துல்லாவின் மகன் முஹம்மது எழுதுவது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதமும் எழுதியிருக்கிறார்கள். முஹம்மதுடைய தகப்பனாருடைய பேர் அப்துல்லாவா? இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்துல்லா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் அப்துல்லான்னா அப்துல்லா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லா அடிமை, அப்துல்லான்னா அல்லாஹ்வுடைய அடிமை. நபிகள் நாயகத்துடைய தகப்பனாருக்கு அப்துல்லான்னு பேர் வைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இறங்கும்போது வைக்க முடியும்? நபிகள் நாயகம் வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்து பேர் வச்சிருந்தா வைக்க முடியுமா? நபிகள் நாயகம் தகப்பனாருக்கு நபிகள் நாயகம் பேர் வச்சிருப்பாங்க. உங்க அத்தாவுக்கு நீங்களா பேர் வைப்பீங்க? உங்க அத்தாமார்களுக்கு உங்க தாத்தா பேர் வச்சிருப்பாரு. அப்ப நபிகள் நாயகத்துடைய அத்தாவுக்கு யார் பேர் வச்சிருப்பா? பாவாவுக்கு. ஊர்ல பாவா தானே. நபிகள் நாயகத்துடைய பாவாவுக்கு யார் பேர் வச்சிருப்பா? அவங்க பாவா பேர் வச்சிருப்பாரு. அப்துல் முத்தலிப் பேர் வச்சிருப்பாரு. எப்படி பேர் வைக்கிறாரு? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பேர் வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் விளங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பந்தாத்தன்மார்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், இஸ்லாம் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் எஜமான் என்று விளங்கியிருந்தார்கள். நாம எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று விளங்கியிருந்தார்கள். அதனால நீங்க அப்துல்லா வைக்கிற மாதிரி அவன் வச்சிருந்திருக்கான். நீங்க எப்படி உங்க பிள்ளைக்கு அப்துல்லா பேர் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவர்களும் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நிலைமையே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லிக் கொடுக்கிறது வரல. வேறு கொண்டாங்கப்ப, வேறு கொண்டாங்க. அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டா
அல்லாஹ் தப்பா புரிஞ்சிருந்தான். அல்லாஹ் கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எதிர்த்தார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை தப்பா விளங்கியிருந்தார்கள். என்ன தப்பா விளங்கியிருந்தார்கள்? அல்லாஹ்ங்கிறவன் எங்கேயோ இருக்கிறான், நாம எங்கேயோ இருக்கிறோம், நாம போய் அல்லாஹ் நெருங்க இயலுமா? அவங்க விளங்கின கோளாறு எங்கன்னு பாருங்க. அல்லாஹ்ங்கிறவன் அவன் எங்கேயோ உச்சியில் இருக்கிறான், நாம எங்கேயோ பள்ளத்தில் கிடக்கிறோம், நாம போய் அல்லாஹ் கூப்பிட இயலுமா? இயலாது. அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒருத்தன் நம்ம அணுக முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? யாராவது இடையில ஒரு புரோக்கர் வச்சுக்கிறணும். அவரை செஞ்சு மிஸ்டேக் வேணாம். என்ன பண்ணுவாங்க என்று கேட்டா, அந்த காலத்தில் இறந்து போன பெரியவர்கள் மகான்கள் அவங்களை எல்லாம் சிலைகளாக வடித்து வைத்துக் கொண்டு அவர்களை வணங்குவார்கள். ஏன்டா வணங்குற? கடைசியில் அல்லாங்கிற, ருசிக்கு தருவது அல்லாங்கிற, அப்ப எழுப்பி வணங்குற அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், மானாவதும் நான் சொல்றதெல்லாம் கதை இல்ல, குர்ஆன்ல உள்ள ஆயத்துகள். ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள், மானாவதும் இல்லால் யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்கு தான் வணங்குறோம். இவங்க அல்லாஹ் இல்ல. பாயிண்ட் வழங்குதா? இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், காபத்துல்லாவுல நபிமார்களுடைய சிலைகளை வச்சிருந்தாங்க. இப்ராஹிம் நபி சிலை, இஸ்மாயில் நபி சிலை, இதுக்கு முந்தி பல யாரெல்லாம் நல்லவங்க இறந்து போனாங்களோ அவங்களை எல்லாம் சிலையா வச்சுக்கிட்டு அவங்களே கும்பிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அல்லாஹ் ஒத்துக்கிட்டு இப்படி செய்யலாமாடா? அல்லாஹ் படைச்சாங்கிறீங்க, இப்ப அல்லாஹ் வணங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா, ஹாவுலாயி சுபாவுலா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள், இவங்க அல்லாஹ் இல்ல. பாருங்க வரங்களா, இவங்க எல்லாம் அல்லாஹ் இல்ல. இப்ராஹிம் நபி அல்லாஹ் நாங்க சொல்லிவிட்டோம், இஸ்மாயில் நபியை நாங்க அல்லாஹ் சொல்லிட்டோம் இல்ல. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இவர்கள் நாங்கள் கொஞ்சம் குளிப்பாட்டிக் கொண்டால், இவர்களுக்கு காணிக்க செலுத்தினால், இவர்களுக்கு பூஜை செய்தால், இவர்களுக்கு முண்டியல்ல எதையாவது போட்டால் இவங்க அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி அல்லாஹ் என்று பார்த்து நல்ல செய்யு என்று பேசுவார்கள். இவர்களுக்கு பரிந்து பேசுவார்கள். அதுக்கு தான் வணங்குறோம் நாங்கள். பாயிண்ட் வழங்குதா? ரெண்டு பாயிண்ட், ரெண்டு பதில் சொல்லலாம். அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வை தவிர வேற ஆட்களே வணங்குறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டான், வேற ஆளே வணங்குறான். ஏன் வணங்குறான்னு கேட்டா ரெண்டு பதில் சொல்றான். ஒருத்தன் சொல்றான், ஹாவுலாய் சுபாவுலா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள், பரிந்து பேசுவார்கள். இன்னொருத்தன் சொல்றான், மானாபுதுகும் இல்லாஹி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள். இவங்கள்ட்ட போன அப்படி நெருக்கி வச்சிருவாங்க. இதுதான் அவங்க செஞ்ச மிஸ்டேக். நல்லா கவனிச்சுக்கிறது. அப்ப மக்காவில் உள்ள காபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை வணங்கினார்கள். வணங்கும் போது கூட அவர்களை அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவில்லை. அல்ல விளைக்கிறது, அவங்களுக்கு சொந்தமா சக்தி இருக்கு என்று நினைத்து வணங்கவில்லை. அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார்கள் தான் வணங்கினாங்க. இது என்னுடைய ஆராய்ச்சியோ கண்டுபிடிப்போ ஒரு புதிய செய்தியோ இல்லை. குர்ஆன்ல நேரடியா உள்ள ஒரு விஷயம். யார் படித்தாலும் வாசித்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய குர்ஆன்ல சொல்லப்படுற எளிமையான விஷயம். அப்ப மக்காவில் இருந்த காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை வணங்கினார்கள். மற்றவர்களை கடவுள் என்று நினைத்து வணங்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்றுதான் வணங்கினார்கள். நீங்கள் என்ன கேட்டா, நாகூராண்டவரே, நாங்க நாகூராண்ட அல்லாஹ்வை சொல்லிட்டோம். கேட்டா அபூஜஹல் சொன்ன அதே பதிலை சொல்கிறீர்களா இல்லையா? அபூஜஹல்கிட்ட போய் ஏன்பா இவங்களை வணங்குறேன் கேட்டா என்ன சொல்றான்? நான் அல்லாஹ் நினைச்சா வணங்குறோம், அல்லாஹ் எடுத்து வாங்கி தருவார்கள் என்று வணங்குகிறோம். நீங்க என்ன செய்றீங்க? அவங்களே இருக்க நேரம் அல்லாட்ட வேலை எதுக்கு நத்தர் சாயம் இடையில கூப்பிடுற அப்படின்னு கேட்டா, அல்லாட்ட சொல்லி வாங்கி தருவார்ல, அல்லாஹ்விட்ட பரிந்து பேசுவார்ல, ரெக்கமெண்ட் பண்ணுவார்ல. இதைத்தானே இது திருத்தவே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. எதை திருத்த ரசூலுல்லாஹ் வந்தார்களோ அதை இஸ்லாம் என்று வழங்கி வைக்கிறீர்கள். எதை ஒழிக்க ரசூலுல்லாஹ் வந்தார்களோ அவர்கள் ஒழிக்க நினைத்ததை நீங்கள் இஸ்லாம் என்று உத்தரவிட்டு விட்டீர்கள். எவ்வளவு ஏற்குமாறா இருக்கும் நிலமத்தில நிலைமை ஏற்குமாறாகி விட்டீர்கள். இஸ்லாமிய கலிமாவும் சொல்லப்படுறது என்ன? அல்லாஹ் வணங்குங்கன்னா ஒரு கலிமா இருக்குது. அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்காதீங்க என்ன உங்களுக்கு உள்ள கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இருக்குன்னு சொல்ல வரல. அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் வரவில்லை. அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாத்தையும் ஒளி அதுதான் வந்தாங்க. மற்ற எல்லாம் இல்லைன்னு சொல்ல வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எந்த மார்க்கத்தினுடைய கொள்கையிலையும் இப்படி நெகட்டிவாக இருக்காது. இஸ்லாத்துல